ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சண்டே ஆனால் எப்பயுமே சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷுன்னு சாப்பிட்றதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இது சிக்கனை விட ரொம்பவே ஹை ப்ரோட்டீன் இருக்கக்கூடியது. விலையும் பார்த்திங்கன்னா சிக்கனை விட விலை கம்மியாக தான் இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். சீக்கிரமே டைஜஷன் ஆகக்கூடியது. இதோட ப்ரிப்பரேஷனும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக செய்திடலாம். ஆமாங்க, சண்டே ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம காடை மிளகு வறுவல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு முறை செய்திங்கன்னா அடிக்கடி செய்து சாப்பிடுவீங்க. அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்கிற மெத்தட்லேயே நீங்களும் செய்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மிளகு வறுவலுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக தாளிப்பு கரண்டியில் 1.5 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மிளகு நல்லா பொறுன்னு வெடித்து வர வரைக்கும் வறுத்துக்கலாம். மிளகு நல்லா வெடித்து வந்தோடனே ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணிக்கோங்க. 1-2 மிளகு அறுபடலைனாலும் பரவாயில்ல, இந்த அளவுக்கு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கடாயில் 4லேருந்து 5 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு சீரகம், 1/4 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பிரிஞ்சி இலை, 5-6 கிராம்பு, 2 துண்டு பட்டை, ஒரு ஸ்டார் அனஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வர டைமில் ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை கில்லாமல் முழுசாகவே சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து பொரிய விட்டுடலாம். கருவேப்பிலை பொரிஞ்சு வந்தோடனே பெரிய வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் நல்ல பெரிய சைஸ் வெங்காயமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வெங்காயம் எந்த அளவுக்கு ஜாஸ்தியாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வெங்காயம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க. இதுதான் கிரேவியை நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கொடுக்கக்கூடியது. டேஸ்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கினிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமே வதங்கி வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் இது கூட 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடுங்க. பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. முடிஞ்சால் அதையும் சேர்த்து பாருங்கள். இது கூட தக்காளி பழம் 2 தக்காளி பழம், மீடியம் சைஸ் தக்காளி பழம் 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு அதையும் வதக்கிடலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கி வரணும். 1 நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலேயே நல்லா பரட்டி விட்டுடுங்க. பரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா தக்காளி சட்டுன்னு மசிஞ்சு வந்துடும். ஆல்ரெடி வெங்காயத்தில் உப்பு சேர்த்துருக்கிறதுனால தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்க்க தேவையில்லை. ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் விட்டுடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். பாருங்கள், கலரும் போதே தெரியும் தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கும். 1-2 முழுசாக இருந்ததுன்னா கரண்டி வச்சு லைட்டாக நசிச்சு விடுங்க. ஈஸியாகவே நசிஞ்சு வந்துடும். இப்போ தக்காளி வதங்கினதுக்கப்புறமா இதுக்குரிய மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். சில்லி பவுடர் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ராவாக வேணும்னா எல்லாத்துலேயும் ஒரு அரை ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம உணிக்கி வச்ச மிளகு ஓவராலாக 2 ஸ்பூன் இருந்தது. அதில் 1 ஸ்பூன் அளவு மிளகு தூள் இப்போவே சேர்த்துக்கலாம். மீதி பாதியை தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இது கடைசியாக சேர்க்கணும். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டே எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டைமில் எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் சேர்க்க தேவை இருக்காது. உங்களுக்கு லைட்டாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற காடை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 10 பீஸ் அளவு காடை வாங்கினேன். ஓவராலாக 20 லெக் பீஸ் இருந்தது. இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மசாலாவோட காடையை நல்லா பரட்டி விட்டுடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க. காடையை வதக்க அதிலருந்தே கொஞ்சமாக தண்ணி விடும். அதுவே போதுமானது. ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடுங்க. மசாலா காடையில் எல்லா பக்கமும் நல்லா கோட்டிங் ஆகி வரணும். அந்தளவுக்கு வதக்கி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. தண்ணி லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும்.
காடை மிளகு வறுவல் மட்டும் இல்லைங்க, இதே மெத்தடில் நீங்கள் சிக்கன் மிளகு வறுவலும் செய்து பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், காடையிலேருந்து கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் திரும்ப ஒருக்கா நல்லா பரட்டி விட்டுடலாம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. இதெல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறமா வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன். தண்ணி சேர்த்துட்டு உப்பு சரியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா வெந்து வரணும். இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் பக்கம் வெந்திருக்கும். லைட்டாக கரண்டி வச்சு நசிச்சு பார்த்திங்கன்னா காடை வந்து வெந்துருச்சான்னு சொல்லிட்டு தெரியும். நல்லா குக் பண்ணி கொடுங்க, அப்போ தான் குழந்தைங்களுக்குலாம் டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றிட்டு கிரேவி மட்டும்தான் மிச்சம் இருக்குது. நல்லா எல்லாத்தையும் பரட்டி விட்டிங்கன்னா இன்னுமே நல்லா கெட்டியாக தெரியும். மசாலா வந்து காடையில் நல்லாவே இறங்கி வந்திருக்குங்க. அவ்வளவு சூப்பராக இருக்குது, நல்ல மணமாகவும் இருக்குது. பரட்டும் போதே தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு மசாலா நல்லா கோட்டிங் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. இது ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஓரளவுக்கு செமி சாலிடாக இருந்ததுன்னா தான் ஆற ஆற இன்னுமே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிரும். இது வச்சுட்டு வெறுமனே ரசம் வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளவு சூப்பராக இருக்குங்க. இந்த டைமில் கடைசியாக மீதம் இருக்கிற மிளகுத்தூளை சேர்த்துடலாம். இது கூட இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். சோம்பு வந்து வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த சோம்பு தூளையும் சேர்த்துக்கலாம். எப்பயுமே நீங்கள் மிளகு வறுவல் பண்ணினீங்கன்னா இந்த சோம்பு தூளை சேர்த்து பாருங்கள், அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். 1.5 ஸ்பூன் அளவு சோம்பு தூள் சேர்த்துருக்குறேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுடலாம். பாருங்கள் எவ்வளவு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஹோட்டலை விட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரியே நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா, இதே மெத்தடில் ஒரு முறை நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் இந்த வாரம் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.